ஹலோ ஆல் 2024 ஆல்மோஸ்ட் முடிய போகுது. புது வருஷம் ஸ்டார்ட் ஆக போகுது. இங்கே சிங்கப்பூரில் வந்து ஸ்கூல் ஹாலிடேஸ் மேக்ஸிமம் ஸ்கூல் ஹாலிடேஸ் அப்படின்னாலே இந்த நவம்பர் டிசம்பரில் வந்து எல்லாரும் பொட்டியை தூக்கிட்டு ஊருக்கு கிளம்பிடுவாங்க. பட் நம்ம ஊருக்கு போகல, இங்கே தான் இருக்க போகிறோம் அப்படின்னு முடிவாயிடுச்சு அப்படின்னா இந்த லீவில் இந்த குழந்தைங்களை வச்சுட்டு சமாளிக்கிறது ஒரு பெரிய சேலஞ்சாக தான் இருக்கும். அதையும் மீறி நம்ம வீக் ஃபுல்லாக எங்கேயும் வெளில போகலனாலும் அட்லீஸ்ட் வீக்கெண்டில் வந்து ஏதாவது ஒரு நாள் வெளியில் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னா மேக்ஸிமம் இங்கே நம்ம போகிறது என்னமோ ஷாப்பிங்க்கு மாலுக்காக தான் இருக்கும். அதையும் மீறி புதுசாக ஏதாவது பிளேஸுக்கு போகலாம் அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லா டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸையும் நம்ம ஆல்மோஸ்ட் கவர் பண்ணியிருப்போம். ஒரு 3 months இருந்தாலே போதும், எல்லா அட்ராக்ஷன்ஸையும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். பட் பார்த்த பிளேஸாக இருந்தாலும் திரும்ப எங்கேயாவது போகலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஃபர்ஸ்ட் பிளேஸில் வரது என்ன அப்படின்னா இந்த ஸ்கைலைன் லூஜ் தான். இந்த ஸ்கைலைன் லூஜ் பார்த்திங்கன்னா சென்டோசாவில் இருக்குது. எல்லா ஏஜ் குரூப்லேயும் எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் பிளேஸ் என்ன அப்படின்னா இந்த ஸ்கைலைன் லூஜை கண்டிப்பாக சொல்லலாம். நீங்கள் யாராவது ட்ரை பண்ணல அப்படின்னா இது புதுசாக இருக்குது இன்ஃபர்மேஷன் அப்படின்னா வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள், நீங்களும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த ஸ்கைலைன் லூஜை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிக்கெட் காம்போஸ் இருக்குது. 2 ride 3 ride 5 ride இது மாதிரி நிறைய காம்போஸ் இருக்குது. நாங்கள் வந்து 3 ride காம்போ தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். நாங்கள் போனது ஒரு சாட்டர்டே ஆஃப்டர்நூனுங்கிறதுனால பயங்கர ப்ரீஸியான ஒரு வெதராக இருந்தது. ஸோ ரொம்ப வெயிலாக இருக்கும்போது போனால் ரொம்ப வந்து ஸ்வெட்டிங்காக இருக்கும். பட் இந்த மாதிரி ஒரு ஈவினிங் டைமில் எல்லாம் ஒரு ப்ளசன்ட் வெதர் டைமில் போனீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ரைடை வந்து அந்த விண்டோட சேர்ந்து நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். இந்த லூஜ் வந்து நம்ம தனியாக தான் ரைட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, எனக்கு இதெல்லாம் ஓட்ட தெரியாது அப்படின்னா பரவாயில்ல, அவங்களே வந்து ஃபஸ்ட் டைம் வரவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. எப்படி வந்து ஸ்லோ பண்ணணும், எப்படி பிரேக் போடணும், எப்படி டேர்ன் பண்ணணும், இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்டு தான் வந்து உங்களை அலோவ் பண்ணவே ஆரம்பிக்கிறாங்க. இந்த ட்ராக் பார்த்திங்கன்னா வந்து 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ராக்ஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹேப்பின் பென்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், ஸ்லோப்பி ஏரியாஸ் இருக்கும், ஜங்குள் நடுவில் போகிற மாதிரி இருக்கும், ட்ராகன் பாத், இப்படின்னு நிறைய வந்து டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு நல்ல ப்ரீஸியான ஈவினிங்கில் வந்து இந்த மாதிரி ஒரு ரைட் போனது வந்து ஒரு அன்ஃபர்கெட்டபிள் மெமரியாக தான் இருந்துச்சு. அந்த ரைடெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் மழை பெஞ்சனால கொஞ்சம் நேரம் ஹால்ட் எடுத்துகிட்டு அப்படியே வந்து பீச் போகலாம் அப்படின்ட்டு தான் அங்கே சென்டோசாவில் இருக்கிற பலவன் பீச்சுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். இங்கே போல் நம்ம அவுட்டோரில் ஏதாவது பிளான் பண்ணோம் அப்படின்னாலே நம்ம பிளான் பண்ணுறதை விட இந்த ரெயின் நம்மளை வச்சு நிறையாவே பிளான் பண்ணுது. ஸோ மழை இல்லாத டைமாக தான் வந்து வெளியே அவுட்டோர்லாம் நம்ம வந்து போக முடியும். ஸோ லக்கிலி நாங்கள் போன அன்றைக்கி மழை இல்லை. ஸோ வந்து நல்லா வந்து பீச்சில் கொஞ்சம் டைம் என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கேயே வந்து சென்டோசாலே வந்து ஃப்ரீ ஷட்டில் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க விவோ சிட்டி வரைக்கும். ஸோ அதுலேயே அப்படியே ஏறி விவோ சிட்டிக்கு வந்தாச்சு. விவோ சிட்டியில் கிறிஸ்மஸ்க்காக டெக்கரேஷன் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து ஸ்னோ எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்னோ எஃபெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் நிறைய இடங்களில் வந்து கொடுத்துருக்காங்க. பட் எல்லா இடத்தையும் கம்பேர் பண்ணுறதை விட இங்கே வந்து கொஞ்சம் டைமிங் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. 15 minutes அலோவ் பண்ணுறாங்க. டெய்லி சாயங்காலம் 7:30 7:45 வரைக்கும் இருக்குது. நீங்கள் யாராவது இந்த ஸ்னோ எஃபெக்ட்ஸ்க்கு வரீங்க அப்படின்னா கொஞ்சம் ஏர்லியராகவே வந்துடுங்க. ஏன்னா இந்த ஸ்னோ எஃபெக்ட்ஸில் வந்து அவங்க என்ஜாய் பண்ணுங்கிறதுக்காக ஒரு பெரிய க்யூவே நின்றுட்டுருக்கு. 7 o'clockலேருந்தே வந்து க்யூவில் நின்று ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ நீங்கள் இந்த பிளேஸ்க்கு வரீங்க அப்படின்னா கொஞ்சம் ஏர்லியராகவே பிளான் பண்ணிவிட்டு வந்துடுங்க. அண்ட் ஆனால் வெயிட் பண்ணி பார்க்குற அளவுக்கு ரொம்ப ஒர்த்தாக தான் இருந்துச்சு. கண்டிப்பாக கிட்ஸ் வந்து இந்த பிளேஸை என்ஜாய் பண்ணுவாங்க. அண்ட் ஆன் த ஹோல் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாகவும் என்ஜாயபிளாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிறத நினைக்கிறேன். கீப் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.